ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்து கொண்டிருந்தது. அவன் பெயர் கருப்பன். கருப்பன் மிகவும் சாப்பாட்டுக்காரன். குறிப்பாக அவனுக்கு தேன் மிகவும் பிடிக்கும். தேனின் வாசனை ஒரு நாள் கருப்பன் காட்டில் நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு இனிமையான தேனின் வாசனை வந்தது. அடடா, தேன் என்று மகிழ்ச்சியாக அந்த வாசனை வரும் திசையில் ஓடினான். உயரமான மரம், ஒரு பெரிய மரத்தின் மேல் தேன்கூடு இருந்தது. பல தேனீக்கள் சுற்றி பறந்து கொண்டிருந்தன. தேனீக்கள் இருக்கட்டும், எனக்கு தேன் வேண்டும் என்று கருப்பன் மரத்தில் ஏற ஆரம்பித்தான். சின்ன நண்பன் அப்போது ஒரு சிறிய குரங்கு அவனை பார்த்து, கருப்பா, மெதுவாக செய், இல்லையெனில் தேனீக்கள் கடிக்கும் என்று எச்சரித்தது. ஆனால் கருப்பன் கேட்டுக்கொள்ளவில்லை. தேனீக்களின் கோபம் கருப்பன் தேன்கூட்டை உடைக்க முயன்றவுடன் தேனீக்கள் கோபமாக வந்து அவனை சுற்றின. ஐயோ என்று கருப்பன் கீழே குதித்து ஓடினான். அவன் முகம் எல்லாம் வீங்கி போனது. பாடம் குரங்கு சிரித்தபடி சொன்னது, பொறுமை இல்லாமல் செய்தால் இப்படித்தான் ஆகும். கருப்பன் தனது தவறை உணர்ந்தான். இனி நான் அவசரப்பட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான். கதை நெறி: பொறுமை மற்றும் யோசித்து செயல் செய்வது மிகவும் முக்கியம்.